பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட பாட்டியுமே வந்து பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுமே பொண்ணு வந்து நிக்கிறா. அப்ப பொண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க, பொண்ணு போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கா, அதனால நாங்க வீட்டுக்கு போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி வர்றவங்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால இவளுக்கும் வந்து வயசு வந்து ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அந்த பாட்டியும் வந்து சாகிறதுக்கு முன்னாடி இவளோட கல்யாணத்தை பாத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து பொண்ணு பாக்குறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாலும் எல்லாருமே இந்த பொண்ணை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பாட்டியுமே சுத்தி எல்லாரையும் வச்சு அடுத்து எந்த மாப்பிள்ளையை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. அவர் வந்து பொண்ணோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம்னு பார்த்தாலுமே அவரோட மாமியார் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவருமே அந்த பொண்ணோட அம்மா கிட்டையும் முடிஞ்ச அளவு சொல்லி பார்ப்பாங்க. அதனாலயே அவரும் முடிஞ்ச அளவு தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லி பார்ப்பாரு. ஆனா அந்த பாட்டி அதெல்லாம் கேட்காம அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்கள கூட்டு வந்துட்டே இருக்காங்க. கரெக்டா அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்து வந்துருச்சு. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பா. அதனால நைட்டு 12 மணிக்கு உனக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், உன்னை விஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கூப்பிடுறான் இந்த பொண்ணு. அப்ப இவ்வளவு வந்து தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு நேரா எந்திரிச்சு போறா. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பாட்டியுமே வெளியே போறதுக்காக எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்ப பாட்டி வரதை பார்த்ததுமே அக்காவை பார்த்து கண்டிப்பா மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பின்னாடி வந்து வந்துட்டே இருக்கா. வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பாட்டியை திசை திருப்பி வந்து கூட்டு போயிட்டே இருக்கா. ஆனா பாட்டி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனோட பேசிட்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்லி கொடுத்துறாங்க. உன் பொண்ணு இப்படி யாரையோ வந்து பார்த்து பேசிட்டு இருக்கா, மத்தவங்க ஓடி போற மாதிரி உன் பொண்ணு வந்து ஓடி போய் உன்னோட மானத்தை வாங்க போறா. அதனால என்னோட பேச்சை கேட்டு வேற யாராவது வந்து சீக்கிரமா வந்து வீட்டுக்கு வர சொல்லி இவளுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டுட்டு இருக்காது இந்த பாட்டி. அப்ப இந்த பொண்ணு போன் பேசிட்டு இருந்ததை பார்த்த அந்த அம்மாவுமே கண்டிப்பா வந்து குடும்ப மானத்தை வந்து கப்பல் ஏத்திடுவா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வந்து மறுபடியும் பொண்ணு பாக்குறதுக்கு ஆளுங்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதுல அவங்களுமே வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரியா வந்து கல்யாண டேட்டும் வந்து குறிச்சிட்டாங்க. இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முடிஞ்ச அளவு வந்து அந்த கல்யாணத்தை தடுக்க பாக்குறா. ஆனா இவளால முடியல. கரெக்டா அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க பாட்டி கிட்டே இவ போய் சொல்றா, உனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்ல பாட்டி, எதனால பாட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிச்சவங்களுக்கே வந்து என்ன திருமணம் பண்ணிவே அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் உனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது, நாங்க யாரை பார்த்திருக்கோமோ அவங்களதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லாட்டி வந்து அவ்வளவுதான் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து இந்த பொண்ணை போட்டு அடிச்சிடறாங்க. அடிச்சு குடும்ப மானத்தையும் வந்து கப்பல் ஏத்த போறியாடி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அப்பாவும் சொல்றாரு, அம்மா பொண்ணு சேர்ந்து அவ வாழ்க்கையை இல்லாம ஆக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க, அவளுக்கு பிடிச்ச ஆளை வந்து அவளே வந்து திருமணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி ஆளாளுக்கு வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதுல இந்த பாட்டியும் ஒரு படி அதிகமா போய் அவ கல்யாணம் பண்ணி காட்டி நான் வந்து வீட்டை விட்டே போயிருவேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு கட்டி வச்சிருக்க மாடு கரெக்டா அவுத்துக்கிட்டு வந்து நேரா அந்த பாட்டி பின்னாடியே வந்து குத்திடுது. குத்தி அவங்க அப்படியே அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. இப்படியே ஒரு மாதிரி நடக்கிற இந்த கல்யாணமும் வந்து நின்னுது. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கே வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க.